ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசியில் இட்லி செய்யாமல் சிறுதானிய அரிசியில் பார்த்திங்கன்னா நல்லா குஸ்பு இட்லி நல்லா மெத்துன்னு வர்றதுக்கு சூப்பராக சரியான அளவுகளோட வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுதானிய அரிசிகள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டம்ளரில் ஒரே அளவாக அளந்து எடுத்துக்கோங்க. சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். சாமை அரிசி 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஸோ கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா திணை அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், அது 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். வெள்ளை சோளம் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன். கம்பரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி, பச்சை அரிசி எதுனாலும் சரிங்க, எந்த அரிசினாலும் 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. நான் 6 அரிசி எடுத்துருக்குறேன். வெள்ளைச்சோளம், திணை அரிசி, குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி, கம்பரிசி, புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டு 6 அரிசி எடுத்துருக்கேன். இந்த 6 அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு உளுந்து நல்லா குவிச்சு அளந்துக்கோங்க. நல்லா பொங்கி வர உளுந்தாக இருந்தால் 1 டம்ளர் போதும். இப்போ எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இதுவே நீங்கள் கம்மியான அளவில் எடுத்துருந்தீங்கன்னா உளுந்து இந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றாவே போட்டு ஆட்டிடலாம். நான் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் ஊற வச்சு எடுத்துக்குவேன். இது 6 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் உளுந்து ஊறினா போதும். ஸோ அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஸோ ஆட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துட்டுக்கிறேன். குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தோசையும் ஊற்றிக்கலாம். அதனால் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டுக்கிறேன். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம இட்லிக்கு எப்படி நல்லா பொந்துன்னு ஆட்டி எடுப்போமா உளுந்த மாவா, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொந்துன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ உரலில் பார்த்திங்கன்னா உளுந்தை சேர்த்தாச்சு. கிரைண்டரில் சேர்த்ததுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விடுங்க. ஏன்னா ஓரங்களில் முழு உளுந்து இருக்கும். ஸோ ஓரங்கள்லையும் கிரைண்டர் கல்லையும் எடுத்து விட்டிங்கன்னா போதும். நல்லா நைஸாக ஆட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தை அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம குதிரைவாலி அரிசி, வெள்ளைச்சோளம், கம்பரிசி எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ கல்லுப்பு சேர்க்குறதுனால 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தோண்டிடலாங்க. மாவள்ளி ஒரு பாத்திரத்தில் உளுந்த மாவையும் இந்த சிறுதானிய அரிசி மாவையும் சேர்த்து கையிலால் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா அடித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் நார்மலாக இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இட்லி தட்டில் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ரெடியாக நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். கொதித்து வர்ற பக்குவத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு ஊற்றின தட்டை உள்ளே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டா நல்லா பூ போல் இட்லி வெந்து வந்துடுங்க. இப்போது ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆவி அடிக்கும் சூடு, அந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள சூடு பார்த்திங்கன்னா கையில் மேலே ஆவியாக வரும். ஸோ அதனால் பார்த்து திறந்துட்டு லேசாக பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றிட்டு ஒரு நைஃபு இல்லை கரண்டி வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம் இட்லியை. இட்லி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா இட்லி கோப்புரம் நல்லா ஓப்பன் பண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு அந்த சிறுதானியத்தோட வாசம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. இட்லி துணி மேலே லேசாக தண்ணி தெளிச்சிட்டு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா துணியில் அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு இட்லி சூப்பராக நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 6 டம்ளர் அளவு சிறுதானியம், 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திங்கன்னா கரெக்டான அளவு.
நல்லா சாஃப்டாக நல்லா வரும், நல்லா பஞ்சு போல் இட்லி வரும். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி அரிசியில் இட்லி செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்.